வணக்கம் மக்களே, மீன் ஒரு பதிவு. ஒரு அழகான இனிய காலை வேளையில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னா காதலர் தினம். லவ்னா என்ன, லவ்வில் எப்படி மென்டாலிட்டி இருக்கணும், அப்புறம் லவ்வில் சஸ்டெயின் ஆகணும், அது கல்யாணத்தில் முடியும்னா என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போது அப்பா அம்மா நம்ம மேலே வச்சது லவ், டீச்சர்ஸ் நம்ம மேலே காட்டுறதும் லவ் தான். அப்புறம் நீங்கள் அப்பா குழந்தைங்க மேலே காட்டுறதும், குழந்தைங்க பசங்க அம்மா மேலே காட்டுறது, இது எல்லாமே வந்து லவ் தான். ஓகேவா? ஸோ இந்த எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தருக்காக நம்ம உயிரையே கொடுப்போம் அப்படின்றதும், ஒருத்தருக்காக எந்த லெவலுக்கும் இறங்கி போவோம் அப்படின்றதும் இட்ஸ் கால்ட் லவ். அது ஒரு சொல்ல முடியாத ஒரு எமோஷன். ஓகே, அதுக்கு வந்துட்டு மென்டலி சைக்கலாஜிக்கலி உங்களை வந்துட்டு வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கிறவங்க மெச்சூர்டு லவ்னு சொல்லுவாங்க. இல்லை ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்க வந்துட்டு கொஞ்சம் பப்பி லவ் அந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட் லவ் இன்னும் சொல்லப்போனால் ஃபஸ்ட் லவ் இஸ் த பெஸ்ட் லவ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எமோஷன் எப்பவுமே போகாதுன்னு சொல்லுவாங்க. உண்மை தான், அந்த எமோஷன் எப்பவுமே போகாது. பட் ஃபஸ்ட்டு லவ் அப்படின்றது ஒரு 100ல் 1% தான் வந்துட்டு ஜெயிக்கும். அதுதான் அங்கே இருக்க காம்ப்ளிகேஷன்ஸ். நம்ம ஊர் சினாரியோக்குப்பா, மிச்ச கண்ட்ரிஸ்லாம் விட்டுருங்க, நம்ம ஊர் சினாரியோவுக்கு ஃபஸ்ட் லெவலில் பயங்கர காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா அது என்ன எது செலக்ட் பண்ணணும், யாரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியாமலே வரது. ஆனால் லவ் பொறுத்த வரைக்கும் பிடிக்கிறதுக்கும் காரணம் தேவையில்லை, பிடிக்காமல் போகிறதுக்கும் காரணம் தேவையில்லை. அது வந்துட்டு அதுவாக தோணும், அதுவாக இருக்கும், அவ்வளோதான். அந்த கான்செப்ட் அது அப்படி தான். ஓகே, நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறது, இந்த ஜென்ரேஷனுக்கு எனக்கு தெரிஞ்சு தேவைப்படுற லவ்வுக்கான அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணோ இல்லை ஒரு பையனோ நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அஃபெக்ஷன்னால் வரக்கூடாது. ஒரு ஈர்ப்புனால அந்த லவ் வருது அப்படின்றது அது நிலைக்காது. அண்டு உடல் அழகை பார்த்து வருது அப்படின்றது வேலைக்கே ஆகாது. ஒரு 20 வருஷத்தில் வந்துட்டு அந்த அழகெல்லாம் போயிடும். ஸோ அழகை பார்த்து லவ் பண்ணாத, மனசை பார்த்து லவ் பண்ணு, பணத்தை பார்த்து லவ் பண்ணாத, அப்பயும் மனசை பார்த்து லவ் பண்ணு. இதை பண்ணிங்கனாலே உங்கள் லவ் ஓரளவுக்கு ஸ்டடியாக இருக்கும். செகண்டு, இல்லை நீங்கள் லவ் பண்ணுற பையனோ இல்லை பொண்ணோ 2 பேர், ஓகே. ஸோ இதில் வந்துட்டு உங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தருக்கு வந்துட்டு விருப்பம் இல்லைனாலும் இன்னொருத்தர் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கூட இருக்காதீங்க. ஓகே, நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி அவங்க கூட இருக்கும்போது என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு நீங்கள் வலியாக தெரிவிங்க, வேதனையாக தெரிவிங்க. இவன் ஃபோனை எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ண காலம் போய்ட்டு இவன் ஃபோன் பண்ணுறானே எடுக்கணுமான்னு யோசிக்கிற காலம் வரும். அந்த நிலமை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்றப்போ, ஒருவேளை உங்களை பார்த்து அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட தயவுசெய்து நவந்து நின்றுருங்க. உங்கள் மேலே இருக்க வேண்டியது பயம் இல்லை, காதல். ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த லவ் இந்த கண்டிஷனில் நீங்கள் யாருன்னா அந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. நம்பர் 2, ஒரு வேளை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில், ஓகே, ஒரு வேளை, ஏன்னா லவ் பண்ணுறவங்க யாருக்கும் வந்துட்டு பிரியணும்னு தோணாது. அது பிரியணும்னு தோன்ற பட்சத்தில் டீசெண்டாக ஒதுங்கிடுங்க. நான் இல்லாமல் நீ எப்படி போயிடுறேன்னு பார்த்தலாம், என்னை விட்டு நீ இன்னொருத்தனை பார்த்துன்னு போயிடுவியா, இல்லை இன்னொருத்தீர்னு பேசிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு வம்பிழுக்கிறது, சண்டைக்கு போகிறது, இதெல்லாம் என்னை பொறுத்தவரைக்கும் தேவையில்லை. இட்ஸ் எமோஷ்னல் ட்ராமா தான், ஓகேவா? அது ட்ராமா, அப்புறம் அது ட்ராமாவில் போய் முடிஞ்சிடும். ஏன்னா டீசெண்டாக ஒதுங்கி போகிறதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. எங்கே இருந்தாலும் வாழ்க அப்படின்னு வாங்கல்ல, நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கு அப்படின்றது, அந்த வார்த்தையை சொல்லிட்டு நீங்கள் பாட்டு நவுந்துருங்க. அது அவங்களுக்கு உறுத்தி அவங்க திரும்ப வந்தாங்கன்னா அது வந்துட்டு கல்யாணத்தில் முடியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது அவங்க கொஞ்சம் கூட உறுத்தலை அப்படின்றப்போ நீ அங்கே பாரமாக தான் இருந்திருக்க, அந்த பாரம் குறைஞ்ச நிம்மதியில் அவங்க போயிருக்காங்க அப்படின்றத நீங்களும் புரிஞ்சுக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் அவங்களுக்கு இடம் இல்லை, இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் செய்கிறது நம்மளுக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியை மாற்றிக்கணும். இந்த சுச்சுவேஷனில் நான் இதை சொல்கிறது ரீசன் என்னென்னா, ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய இந்த ரேப் சம்பவம் இல்லை ஆசிட் அடிக்கிறது இந்த மாதிரியான இதெல்லாம் ரொம்ப நடந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் பசங்களுக்கும் வந்து கெட்டது தான், ஓகேவா? ஸோ மென்டாலிட்டி வைஸ் நீங்கள் வந்துட்டு மாறியே ஆகணும். உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. உங்களை சைடில் இருந்து நீங்கள் அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஃபோர்ஸ் பண்ணி இருக்க வைக்கிறதுக்கு பேர் காதல் கிடையாது. உங்களோட ஃபோர்ஸை வந்துட்டு எங்கே காட்டணுன்னா, வீட்டில் வந்துட்டு சொல்லுவாங்கள்ல, அப்போ உங்கள் ஃபோர்ஸை காட்டுங்க, ஓகே? ஏன்னா கடைசி பாயிண்ட்டே இதுதான். நீங்கள் இந்த கல்யாணம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்ற பட்சத்தில், லவ்வில் இருக்கவங்க கல்யாணத்தில் முடியணும் அப்படின்ற பட்சத்தில் எந்த சுச்சுவேஷன்லேயும் நான் வந்துட்டு
நீ சொல்கிற பையனை கட்டிக்க போகிறதில்ல. ஓகே, நீ சொல்கிற பொண்ணை கட்டிக்க போகிறதில்ல. எனக்கு இவனை பிடிச்சிருக்கு, அவன் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு விடாப்புடியாக ஒத்த காலில் நில்லுங்க. தப்பே கிடையாது. எவ்வளோ நடந்தாலும் சரி, என்ன ரிஸ்க் ஆனாலும் சரி, விடாப்புடியாக ஒத்த காலில் நில்லுங்க. அடித்து கொள்றதுக்கெலாம் இந்த டைமில் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சில இடத்துல ஆணவ கொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, ஜாதி கொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் தமிழ்நாட்டிலேயே ஒரு சில ஊர் சைடில் ரொம்ப கஷ்டம்தான். எனக்கும் புரியுது உங்கள் சுச்சுவேஷன்ஸ்லாம். பட் நம்ம சப்ஸ்கிரைபரில் கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கு அப்பலாம் மன வருத்தமாக இருந்தது. பட் நீ லவ்வில் ஜெயிக்கணும்னா எதை கண்டும் பயப்படாது, யாருக்காகவும் விட்டு கொடுக்காது. அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீ விட்டு கொடுத்து போகிறது ஓகே தான். அவங்க உங்க கூட தான் இருந்தால் நல்லா இருப்பாங்க அப்படின்றப்போ அதை அவங்களே ஃபீல் பண்ணுறாங்கன்னா அப்போ நீ விட்டு கொடுத்து போகிறது தப்பு. போராடணும். ஜெயிக்கணும்னா போராடணும். ஜெயிச்சு தான் ஆகணும்னா தோக்கிறத பற்றி யோசிக்காமல் போராடணும். நெகட்டிவாக திங்க் பண்ணுறது ஒரு பக்கம் ஓகே தான். பட் இருந்தாலும் நீ நெகட்டிவாக திங்க் பண்ணி அவங்கள விட்டு போயிட்ட அப்படின்ற பட்சத்தில் வாழ்க்கை முழுக்க வருத்தப்படுவேன். கண்டிப்பாக வருத்தப்படுவேன். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஸோ மிஸ் பண்ணுறாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, அது உங்களுக்கு பெஸ்ட் ஆன்சராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மிஸ் பண்ணுறாதீங்க. சூஸ் த பெஸ்ட் தப்பு இல்லை. ஆனால் சிங்கிள் செலெக்ஷன் சில சமயம் மிஸ்டேக் ஆகலாம். அந்த மாதிரி சமயத்தில் அதுலேருந்து வெளியே வரத்துக்கும் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு செட் ஆக மாட்டீங்க. பொருந்தாத செருப்பு வந்துட்டு கடிச்சிக்கிட்டே இருக்கும், தெரியும்ல? அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் அவங்களுக்கு செட் ஆகணும், இல்லை அவங்க உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுனால நிறைய பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி கப்புள்ஸ்க்கு நான் சொல்ல விரும்புறது, நீங்கள் வந்துட்டு ஒன்றா இருக்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களை சுற்றி இருக்க எல்லாருக்குமே கேடு. ஸோ அவள் தனியாக விட்டு ஓடுற அவள் தான். நீ பிச்சின்னு பறந்துட்டுனாலே போதும், மிச்ச பிரச்சனைலாம் உனக்கு தானாக சால்வ் ஆகிறத நீயே பார்ப்ப கண் கூட. ஐ ஹாவ் ப்ரூஃப்பா இதுக்கெல்லாம். ஓகே, ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸே நிறைய வச்சுருக்கேன். அப்புறம் கடைசி கட்டம், இது வந்துட்டு ஸ்கூல் டைம்லேருந்து நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் ஒரு 6 மாதமாக லவ் பண்ணுறேன் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இல்லை காலேஜில் லவ் பண்ணுறேன் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இது எல்லாமே கல்யாணத்தில் முடிஞ்சான்னு கேட்டால் நிறைய கல்யாணத்தில் முடிஞ்சுது. ஓகே, நிறைய கல்யாணத்தில் முடிஞ்சுது. ஆனால் அந்த லைஃப் வந்து சஸ்டெயினாக இருந்துச்சு. அதாவது 3 மாதம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க, 1 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களாம் கூட 5-6 வருஷம் நல்லா இருக்கா பட்சத்தில் 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் லவ் பண்ணுவாங்க. 6 மாதம் 1 வருஷத்தில் வந்துட்டு பிரிகிற இதுவும் பார்த்துருக்கேன். ஸோ பிரியணுன்ற எண்ணம் இருந்ததுன்னா தயவுசெய்து உள்ளே இறங்காதீங்க. எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஒன்றால் என்னை ஃபேஸ் பண்ணுன்றத முன்னாடியே முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி யோசிங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே ஃபஸ்ட்டு செட் ஆகணும். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எதுவுமே இல்லை, நான் வந்துட்டு லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணேன், ஸோ கல்யாணம் பிடிக்கல, ஸோ அதனால் வந்துட்டு நான் இதிலேருந்து விலகி போகிறேன் அப்படின்றது இங்கே ப்ராசஸாகவே இருக்கக்கூடாது. ஸோ அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் சைடில் இருந்து எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். எப்பவும் யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ற தைரியம் வேணும் கண்டிப்பாக. அது குருட்டு தைரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வேணும். அண்ட் கல்யாணம் அப்படின்ற பேச்சு நீங்கள் எடுக்காமல் இருந்தால் தயவுசெய்து ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துக்குங்க. இன்கம் மினிமம் 20,000 இஸ் ரெக்வயர்டு. அட்லீஸ்ட் ஒரு 15 இருந்தால் கூட ஹேண்டில் பண்ண முடியும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போகிற பட்சத்தில். ஏன்னா ஃப்யூச்சரில் குழந்தைங்க பிறக்கும். அப்போ நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இப்போ இருக்கிறத விட டபுள் மடங்கு இன்கம் வந்துட்டு வேணும். ஸோ குறைஞ்சது நீங்கள் 3 வருஷத்துக்குள்ளே அந்த லெவல் போகணுன்னா நீங்கள் ஒரு 15,000 இருந்தால் தான் நீங்கள் ஃபேமிலி ரன் பண்ண முடியும். சொந்த வீடாக இருந்ததுன்னா கொஞ்சம் சேஃபு, தைரியமாக இறங்கலாம். சரி, ஓகே. லவ்ன்றது தனி, அதை தாண்டி மேரேஜ்ன்றது தனி. ஸோ லவ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்து வேறு எதனா ஒரு நல்ல வீடியோ முடிஞ்சால் போடுறேன். சரிங்களா? சரி, ஓகே. நன்றி.